இந்த வழிபாடு நிறைய பேரோட வீடுகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டதை உடனே தரக்கூடிய அந்த வழிபாடு விநாயகர் வழிபாடு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டது கட்டாயம் நடக்குங்க. பிள்ளைங்களோட உயர்கல்வி, படிப்பு விஷயம், அடுத்து வீடு கட்டணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனைகள் தீரணும், குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் தீரணும், செல்வம் பெருகணும், இப்படி உங்களோட வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மற்றவர்களுக்கு தீமையை நினைக்காம நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய வழிபாடு இது நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. என்னோடய வாழ்க்கையிலுமே நான் ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கடவுள்கிட்ட போய் நிற்கிற இடம் இந்த வழிபாடு பண்ணக்கூடிய விநாயகர் கோவிலாக தான் இருக்குங்க. நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கும் இல்லையா விநாயகர், அந்த மாதிரி கோவிலுக்கு போயிருங்க. போயிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருங்க, அந்த அர்ச்சகர்கிட்டையோ இல்லை பூசார்கிட்டையோ நீங்கள் சொல்லி வச்சுருங்க, நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ண போகிறேன், காலையில் விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் அனுமதி வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் இது போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் மல்லிகைப்பூ வச்சு தாங்க இந்த வழிபாடு பண்ணணும். மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மாலை கிடச்சா எடுத்துக்கோங்க அந்த விநாயகருக்கு போடுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. அடுத்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. 11 நாட்கள் தொடர்ந்து பண்ணணுங்க இந்த வழிபாடு. இந்த அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சந்தன குங்குமம் அவர் கட்டாயம் தொட்டு வைக்கணும். அதனால் சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குடம், பித்தளை குடம் எடுத்துக்கோங்க. இது பிளாஸ்டிக் குடத்துலையோ சில்வர் குடத்துலையோ இந்த தண்ணீர் கொண்டு போகக்கூடாது. இது நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய வழிபாடு. அதனால் பாருங்கள், இந்த பித்தளை குடம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணீர், நம்ம புழங்குறதுக்கு நம்ம குழாயில் பிடிப்போம் இல்லையா, குடிக்கிற தண்ணி தான் கொண்டு போகணும்லாம் இல்லைங்க. நீங்கள் சுத்தமான தண்ணீர் நல்லா விலைக்கு கழுவிட்டு அதில் பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். நீங்கள் போகிறீங்க இல்லையா கோவிலுக்கு, போயிட்டு முதல்ல நீங்கள் அவருக்கு இந்த அபிஷேகத்தை பண்ணணுங்க. போயிட்டு தண்ணீரை ஊற்றி அவருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிடணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களே அந்த குடம், அந்த குடத்தில் இருக்க தண்ணீரை ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். பண்ணிவிட்டு இல்லை அங்கே இன்னும் குழா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னுமே நீங்கள் குடத்தில் பிடிச்சி ஊற்றலாம். ஆனால் அதுக்காக வெறும் குடத்தை எடுத்துகிட்டு அங்கே கோயிலுக்கு போகக்கூடாது. நீங்கள் தண்ணீர் நிரம்பிய குடத்தோடு தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுங்க. போயிட்டு அவருக்கு தலையிலேருந்து நல்லா தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி அவருக்கு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுருங்க. கொஞ்சம் பூ அவருக்கு வச்சுருங்க. வச்சுட்டு அந்த அபிஷேகம் பண்ணணும், தண்ணீர் அபிஷேகம் அவருக்கு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னா மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு போகலாம். வசதி இல்லை அப்படின்னு சொன்னாக்க பூ கொண்டு போகலாம், கட்டின பூக்கள் கொண்டுட்டு போகலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், சரி அதுக்கும் எங்களுக்கு வழி இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உதிரிப்பூ இருந்தால் கூட கொண்டு போகலாங்க. ஆனால் இந்த வழிபாட்டுக்கு மல்லிகைப்பூ மட்டும்தான் கொண்டு போகணும், வேறு பூ கொண்டு போகக்கூடாதுங்க. இந்த வழிபாட்டுக்கு மல்லிகைப்பூனே வச்சுருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். அந்த பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு போயிட்டு அவர் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு இந்த பூவை வச்சுட்டு அவருக்கு நைவேத்தியத்துக்கு பொட்டுக்கடலை சர்க்கரை இந்த 11 நாள் கொண்டு போகணுங்க. பெண்கள் மாதவிடாய் முடிஞ்சு 7 நாள் முடிஞ்ச பின்னாடி தாங்க இந்த வழிபாடு பண்ணணும். தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு வந்தீங்க அப்படி சொன்னால் நீங்கள் எந்த காரியம் நினச்சிருக்கீங்களோ அது கட்டாயம் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க, இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில், எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வழிபாடு மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நல்ல மனசுருகி நல்ல தெய்வத்திட்ட வேண்டிட்டு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. மனசுருகி வேண்டிட்டு கட்டாயம் நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்குங்க. இது நிறைய பேரோட வீடுகளில் பண்ணி பலனடைஞ்சிட்ருக்கு.